ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்னதான் சமையல் எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் சில சமயம் நம்மளே நல்லா சொதப்புவோம். என்னுடைய பையன் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தான் மரவள்ளி கிழங்கு தாளிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு. சரி, இன்னைக்கு சமைச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மரவள்ளி கிழங்கு நல்லா சுத்தம் பண்ணி கட் பண்ணி குக்கரில் ஒரு 3 விசில் தாங்க விட்டேன். அப்போவே நல்லா குழஞ்ச மாதிரி இருந்தது. சரி, தாளிச்சதுக்கு அப்புறமா பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா எனக்கு அப்போவே யோசனை தான், இது தாளிக்கும் போது எச்ச கிளற கிளற களி மாதிரி ஆயிருமே அப்படின்ட்டு யோசிச்சே தான் நான் தாளித்தேன். யூஸ்வலாக மரவள்ளி கிழங்குக்கு வந்து ஒரு 3 விசில் விட்டாலே போதும், அது தாளிக்கிற அளவுக்கு ரொம்ப நல்லா வெந்து வந்துடும். சில சமயம் 5 விசில் விட்டாலும் அது நல்லாவே வேகாது, மறுபடியும் ஒரு 6 விசில் விடுற மாதிரி இருக்கும். சரி, நம்ம 3 விசில் விட்டாலே போதும் அப்படின்னு நினச்சிட்டு 3 விசில் தாங்க விட்டேன். அதுலேயும் நல்லா குழைய வந்துடுச்சு. இப்படி சொதப்பல் ஆயிடுச்சே அப்படின்னு நினச்சிட்டு சரி ஓகே, இதை உருண்டை பண்ணி கடலை மாவில் டிப் பண்ணி மசாலா போண்டா மாதிரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணேன். ஆனால் என்னுடைய பையன் வந்து இல்லை பரவாயில்ல, இது வந்து மசாலா அல்வான்னு நினச்சிட்டு நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு என்னை கலாய்ச்சிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி அனுபவம் உங்கள் வீட்டில் இருக்கா? நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க.